வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் கேழ்வரகு கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நான் ராகி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பு அளவுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். விவர்ஸ், நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரைக்கு இந்த கப்பு அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அப்படி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூழ மிளகா வச்சுக்கலாம். ஓகேவா? நான் தேங்காய் பூ எடுத்துருக்கேன். அது ஒரு முழு தேங்காயில் பாதி தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். ஒகனை சீனி நான் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓகேவா? நான் கச்சா எடுத்துருக்கேன். இந்த கச்சா வளக்கட்டை கச்சா. இதை நான் வறுத்துட்டு இதை தோல் நான் எடுத்துட்டு இடிச்சிடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் கச்சானை வறுத்த கச்சானை இப்போ இடித்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு தட்டியாச்சு. நான் நாட்டு சக்கரை பாய்க்கிறேன். நான் நல்லா கரைச்சிட்டேன். நான் வடிகட்டுறேன். ஓகேவா? வடிகட்டி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது கூட நான் ஒரு ஸ்பூன் ஒரு ஒகனை சீனி பாய்க்கிறேன். பாய்ச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீனி நல்லா கரையணும். ஓகேவா? நான் அரை மூடி தேங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கட்டி ஆயிரும். அது கூட நான் இடித்து வச்ச கச்சா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியில் அப்படியே நல்லா ட்ரை ஆகணும். ஓகேவா? பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுப்பை வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். ஓகேவா? போட்டாச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கணும் அவசியம். ஒரு அரை காண்டி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் சுடு தண்ணி, வெதுப்பான சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சுடு தண்ணியை போட்டு நல்லா பிழைஞ்சா போதும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைஞ்சிட்டே வாங்க. சூடாக இருக்கும் அதனால் கரண்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நான் இதில் இந்த ஒரு கோல் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி இப்போ பாய்ச்சேன். நல்லா சுட இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டியாச்சு. இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிழையிறப்ப பார்த்து பிழைஞ்சிக்கங்க. தண்ணி கணக்காக ஊற்றிக்குங்க. கொஞ்சம் தண்ணி கூடிடுச்சுனாக்கா கொஞ்சம் மாவு போட்டுக்குங்க. பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு நல்லா பிழைஞ்சியாச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக உருண்டை எடுத்துக்கங்க. உருண்டை எடுத்து 2 கையில் சேர்த்து அப்படியே உருண்டை பண்ணி அப்போ மாதிரி தட்டணும். ஓகேவா? தட்டியாச்சு. அதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தேங்காய் நம்ம வறுத்து வச்சுனா அந்த தேங்காய் இதில் போட வேண்டியதான். ஓகேவா? அப்படியே போட்டுட்டு அப்படியே 2 அப்படியே மூடிட்டு சைட்டில் அப்படியே அமுக்கி விடுங்க. அப்படி உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் நீங்கள் அச்சில் கூட செய்யலாம், பிரச்சனை இல்லை. நான் கையில் செய்கிறேன். இப்படியே முள் கண்டி இருந்தால் முள் கண்டியை வச்சு நீங்கள் சைட்டில் அப்படியே குத்தி விடுங்க. அப்படியே பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இந்த மாதிரி தான் செய்யணும் நீங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. மொத்தம் வந்து எனக்கு 12 கிடச்சிச்சு. உங்களுக்கு அப்படி வந்து கையில் செய்ய கஷ்டமாக இருந்துச்சு சொன்னால் நீங்கள் வந்து அச்சியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம அவிக்கலாம். இது வந்து 10 நிமிஷம் அவிக்கணும். ஓகேவா, நான் ஒரு இட்லி தட்டில் வந்து வேக வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இட்லி தட்டில் இப்படி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள் வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம அடுப்பில் வந்து தண்ணி சூடாகிடுச்சு, அதில் வைக்கலாம். ஓகேவா, இப்போ தண்ணி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதில் வைக்கலாம். இது கிட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நம்ம மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் விவாஸ், இப்போ வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. நல்லா ஆறிட பிறகு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுவையான கேழ்வரகு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.